இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு கொடுத்துருக்குற இந்த ப்ளவுஸை எப்படி ஏதாவது ஒரு நிறத்தை வச்சு அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பிங்க்கில், இதுவும் பிங்க்கில் தான் இருக்குது ப்ளவுஸும். இருந்தாலும் இந்த வெள்ளை, அதாவது இந்த ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளையில் நம்ம டோரி கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம். டோரி செஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்பவே எளிய முறையில் இருக்கிற இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல நாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ளவுஸில் ஒரு அடையாளம், நம்ம ஒரு அடையாளக்கோடு போடலாம். இப்போ இந்த நெக்கோட போர்ஷனில் இருந்து நாம் கொஞ்சம் இந்த இடத்துக்கு ஆம் ஹோல் கிட்டக்க நம்ம இந்த ஆம் ஹோலோட இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நெக்கு சைடில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவாகவும் எடுக்கலாம், அல்லது ஒரு தோராயமான அளவாகவும் எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடம் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம இதை கொண்டு வரலாம். சரிங்களா, தெரியுதா? இப்போ இதை நம்ம ஒரு முதல் கோடாக இதை பாவிச்சுக்கிட்டு, அடுத்தது அதோட பக்கத்துலன்னா ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் அதை நம்ம அதே மாதிரி அந்த வளைவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பக்கம் நம்ம போட்டது மாதிரியே இந்த சைட்லேயும், அதாவது வலது பக்கமும் ஒரு சைடு போட்டுட்டோம், இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போடணும். இப்போ இதோட தொடர்ச்சியிலேருந்து இங்கே வரணும். நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து வர்ற மாதிரி ஒரு கணக்குக்கு இங்கே கொண்டு வரணும். அதாவது நமக்கு இந்த தொடர்ச்சி இங்கேருந்து வர்ற மாதிரி ஒரு கணக்கில், ஆனால் இங்கேருந்து நம்ம வர வேண்டாம். நமக்கு இதோட இந்த கோடோட இந்த பாகத்தில் இருந்து வரணும். சும்மா நமக்கு இப்படி போடுறேன் பாருங்கள். அதாவது இந்த ஒரு கோடு, அதுக்கு கீழே இன்னொரு கோடு. இப்போ நம்ம இது எவ்வளோ கேப் எடுத்தோமோ அதே மாதிரி கேப்பு இங்கேயும் எடுக்கிறோம். இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? நம்ம அடுத்த பாகத்துக்கு போகிறதுக்கு நம்ம எங்கெங்கே கோடு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஒரு விரலை வச்சு அந்த கோடு மேலே அழுத்தம் கொடுத்துட்டு, அதுக்கு கீழே நம்ம அந்த டிசியில் அப்படியே அழுத்தமாக போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல வருதுங்கிறது ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும். அதே போலயே நம்ம இதுக்கும் அதே மாதிரியே கொடுத்துடலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே பிரித்து பார்த்தோம்னா நமக்கு எங்கெங்கே கோடு போட்டோம்னு தெரியும். இதோ இங்கே போட்டிருக்கோம். இப்போ இது ஆரம்பித்த மாதிரியே இந்த பக்கமும். இப்போ நம்ம இந்த ஆம் ஹோல் கீழே இதே மாதிரி இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வளைவு போட்டோம். அதே தொடர்ச்சியாக இன்னொன்று போட்டோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து ஒரு கட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதையும் இதில் நம்ம அடையாளமாக வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிதாக தான் இருக்கும். ஆனால் இந்த நம்ம முதல்ல இந்த அடையாளம் போடுறது கொஞ்சம் சரியாக போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் இது உங்களுக்கு சிரமமாக நினைக்காதீங்க. நம்ம ரெண்டு பக்கமுமே அந்த ஒரு சரியான அளவு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால தான்
இது கொஞ்சம் மெனக்கெடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல இருந்து இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அப்படியே சென்டரில் வருது. இந்த கோடு அப்படியே சென்டருக்கு கொண்டு வரும். இங்கே சென்டர் இருக்கு இல்லைங்களா, இதை தாண்டி அப்படியே கொண்டு வந்து கீழே முடிச்சிருங்க. சரியா? இவ்வளவுதான். இதை நம்ம சரியான அளவில் வைக்கும்பொழுது தான் அதனுடைய இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரியே நம்ம இதையும் இப்போ இது எந்த அளவுக்கு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கீழே இன்னொரு கோடு போட்டு அதை அந்த நம்ம 1 இன்ச் அளவுக்கு எடுத்தோம்னா அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் வந்து 2 வைக்கிறேன். சேலை வந்து ரொம்ப சிம்பிளான சேலைங்கிறதால நான் 2 வைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னமுமே 3 வைக்கலாம், 4 கூட வைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டுமே கூட போட்டு முடிச்சிடலாம், அல்லது உங்களுக்கு 2 பக்கமும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே கட்டு இங்கே இதோட நிறுத்துகிற மாதிரியும் நிறுத்திடுங்க. இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு டிசைனாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த டிசைன் வேண்டாம், இன்னமுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே இந்த கோடு இங்கே கிராஸ் ஆகி வர்ற மாதிரி, ஆனால் அது நமக்கு ஒரு பக்கம் தான் கிராஸ் ஆகணும், ஒரு பக்கம் உள்ளே வர மாதிரி ஒரு இமேஜினேஷனில் வைக்கிறோம், அவ்வளவுதான். இந்த தொடர்ச்சி இங்கே வருது. இப்போ இது வந்து ரெண்டும் அப்படியே மீட் ஆகி இப்படி இறங்குது. ஓகேவா? நீங்கள் இங்கே மட்டுமே அந்த மாதிரி செய்யணும்னு செய்யலாம், அல்லது இதையும் நீங்கள் அப்படியே மேலே கூடி இந்த பக்கம் போகிற மாதிரி அப்படியும் வைக்கலாம். நம்ம வைக்கிறதுல ஒரு அழகாக வச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம டோரி வைக்கும் பொழுது இந்த இடங்களை கடைசியாக முடிச்சுக்கலாம். இது உள்ளே வர்றதால இதுக்கு மேலே நம்ம அதை வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இதை முதல்ல வச்சுருவோம். இப்போ இந்த பிசுறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே இந்த பிசுரை இதுக்குள்ளேயே அழுத்தி விட்டுருங்க, அப்போ உங்களுக்கு அது வெளியே தெரியாது. எப்படியும் அது மேலே நம்ம இன்னொரு டோரி வைக்கும் பொழுது அதை ஸ்டிச் போட்டுருவோம். இருந்தாலும் இந்த ரொம்பவே பிசுறு நீட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக அது கொஞ்சம் அப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் இது மேலே இங்கே நம்ம ஆரம்பிக்கிற இடத்துல வைங்க. நீங்கள் இதை டபுளாக 2 பக்கமும் ஓரத்தையல் போட்டாலும் சரி, அல்லது நடுவில் மட்டுமே போட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான். நடுவில் மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த 2 பக்கமுமே அப்படியே தூக்குன மாதிரி அது ஒரு எம்போசிங் மாதிரி தெரியும். இந்த டோரி வந்து உங்களுக்கு எம்போசிங் மாதிரி நீட்டிகிட்ருக்கும். பட்டையாக நீங்கள் 2 பக்கமும் தையல் போட்டிங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி அப்படியே பட்டையாக இருக்கும். அதனால் நான் வந்து நடுவில் மட்டுமே போடுறேன். ஒன்று போட்டுட்டோம் இல்லையா, அடுத்ததும் அதே மாதிரி தான் பக்கத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் 3 கூட வைக்கலாம், இந்த மாதிரி லைனு 3 வைக்கலாம். அது வந்து இன்னும் சேலை வந்து நம்ம சேலையை பொறுத்து தானே டிசைன் பண்ணுவோம். கொஞ்சம் இது வந்து மலிவான சேலைன்றதுனால தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும்னு நான் இதோட 2ஓட நிறுத்திடுறேன். இப்போ இந்த இடத்த நாம் அப்படியே இது மேலே வச்சு ஓட்டிட போகிறோம். இந்த ஓரம்லாம் வந்து நம்ம நெக்கில் வந்து போகிறதால நம்ம தையல் ஓரம் இல்லைங்களா, இதை உள்ளே அழுத்த வேண்டாம். நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சி வர்ற இடங்களில் அங்கே மட்டும் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு நம்ம இந்த இடத்த அப்படியே கம்ப்ளீட் பண்ணி இதை முடிச்சிடலாம். இந்த இடங்களில் வரும்பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரஃப் தையல் ஒன்று போட்டுக்கோங்க.
இதே செட்டப் தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம இங்கே என்ன பண்ணினோமோ, இந்த சைடு என்ன பண்ணினோமோ அதே மாதிரியே இதை நம்ம இந்த டோரியை கொஞ்சம் உள்ளே அழுத்தி விட்டுட்டு அந்த பிசிறு வெளியே தெரியாமல் லேசாக அப்படி அழுத்தி விட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்களா? இப்போ தெரியுதா? இப்போ நீங்கள் இதையே வந்து இன்னமும் இங்கேயும் ஒன்று தரலாம், இங்கேயும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம பட்டையாக 4 கூட தரலாம். நீங்கள் டபுள் சைடில் வச்சு தைச்சாலும் தைக்கலாம், அல்லது இந்த மாதிரி சிங்கிள் தையலும் போடலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி அதை அடையாளம் வச்சு போடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குமே தவிர, அதுக்கு பிறகு நம்ம அடையாளம் வச்ச பிறகு வேகமாக நீங்கள் இதை போட்டுற முடியும். அப்படியே உங்களுக்கு இன்னமும் வேணும்னா இப்படி கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்படி மேலே வச்சு இது வரைக்கும் வச்சு இப்படி ஒரு டிசைன், அதாவது இந்த இடத்த கட் பண்ணாமல் இப்படியே மேலே நிற்கிற மாதிரி இப்படியும் ஒன்று போடலாம். இந்த இடத்துல கண்டினியூவாக இப்படி வர மாதிரியும் ஒன்று இந்த மாதிரி போடலாம். நான் அதுவும் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் நீளமாக நமக்கு அந்த டோரி செஞ்சுக்கிறது அவசியம். டோரி திரும்புகிற இடமெல்லாம் லேசாக சுருக்கம் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்புங்க. பிறகு இங்கேயும் நம்ம இதை அப்படியே மிச்சம் இருக்கிறதால இப்படி வைக்கிறோம். இல்லைனாலும் உங்களுக்கு நிறைய துணி இருந்ததுன்னா இன்னமுமே நீங்கள் இதை நிறைய இந்த மாதிரி பட்டையாக நிறைய கொடுத்து வித்தியாசமாக உங்களோட ப்ளவுஸை அழகுபடுத்தலாம். பார்த்திங்களா, எந்த லேஸுமே நாம் வாங்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிறத்தில் உண்டான துணியில் எடுத்து நம்ம ஒரு டோரி செஞ்சு ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதிகமான செலவுகளும் கிடையாது. அதனால் உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.